வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அகத்திய பெருமானை வணங்கி, அனைத்து சித்தர்களையும் வணங்கி, என் குருவை வணங்கி இந்த பாடத்துக்கு போகலாம். இப்போ இந்த பாடம் என்ன தலைப்பு அப்படின்னா, முப்புவின் மூலப்புலி. முப்புவின் மூலப்புலி என்ற இந்த பாடத்துக்கு இதற்கு என்ன தேவை, எப்படி நம்ம சேர்த்தனா அந்த மூலப்புலியாக மாறும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம கருங்குருவை, காடி நீர் இதெல்லாம் காட்டணும். இதுவும் அதை சார்ந்து தான் வரும். ஏன்னா மூலப்புலி அப்படின்னா என்ன, ஒரு பொருளை இறக்க வைக்கணும். அப்போ ஏற்கனவே நான் அண்டங்காக்கையின் கழுத்தை அறுத்து ரத்தத்தை நீக்கணும், ரத்தத்தை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்போ அண்டங்காக்கை சமாதி ஆயிடுது இல்லையா? அண்டங்காக்கை சமாதி நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவும் அப்படிதான். ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருள் பிரித்து எடுத்து சேர்த்தக்கூடிய பொருள் தான். ஒரு பொருள்லேருந்து இரண்டு பொருள் பிரிஞ்சிச்சு. அப்போ அந்த ஒரு பொருள் விட்டுருவோம், ரெண்டு பொருள் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பொருள் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய முடிக்க போகும் மருந்து இயற்கை பொருளினால் ஆனது அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். அதற்கு பிரணவ பீஜம் கற்பக விருட்சம் இப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கற்பக விருட்சம் என்பது சூரியன், பிரணவ பீஜம் என்பது அமுதம். இப்போ இந்த ரெண்டும் ஒரு பொருளுக்கு எடுத்தோம். இப்போ அது இணைக்கும் போது அது காடி நீர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த இடத்துல காடி நீர் சொல்கிறாங்க, எதை காடி ஆக்கணும் அப்படிங்கிறத அவங்க நம்மளை குழப்பியிருப்பாங்க. சித்தர்களும் நம்மளை குழப்பியிருப்பாங்க. நம்ம தான் அதை தெளிவாக எடுத்து பிரித்து இதுக்கு இந்த பெயர் தான் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கணும். அப்போ தங்கம் வெள்ளி அப்படின்னு குறிப்பிடுறாங்க, சூரியன் சந்திரன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அப்பா அம்மா. இதை இப்படி நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போகலாம். அது ஏற்கனவே நிறைய பாடத்தில் சொல்லியாச்சு. சரி, அது எதை ஒப்பிட்டு செய்யணும் அப்படின்னா, பூமியானது தன்னுடைய ஈரமற்ற தன்மையை நெருப்புக்கு அனுப்புகிறது. நெருப்பு தன் வெப்பத்தை காற்றுக்கு பரவ செய்கிறது. காற்று தன் ஈரத்தை நீருக்கு அனுப்புகிறது. நீரானது தனது குளிர்ச்சியை பூமிக்கு அனுப்புகிறது. மீண்டும் சுழற்சி முறையில் வந்துடுது. இதே சுழற்சி முறையில் தான் நம்மளும் இந்த மூலப்புலியை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த மருந்து, இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூலப்புலி ஞானப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானப்பழம்னா என்ன, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இப்போ ஞானப்பழம் அப்படின்னா, இந்த பொருள் ஏற்கனவே யாருக்கும் தெரியாமல் இந்த பூமியில் அண்டம் என்கின்ற ஒரு பொருளுக்குள்ள ஏற்கனவே கும்பிருட்டு என்கின்ற ஒரு கரு அறையில் அது குடிகொண்டு இருக்குது. பலாயிரம் வருஷங்களாக குடியிருக்கு. அப்போ அதுக்கு பேர் கரு, மையம், கருன்னு சொல்லலாம். அந்த கருவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரத நம்ம சித்தர்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பிரித்தா இப்படி நான் வருங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு இரண்டு தண்ணிகள் கிடைக்குது. அந்த இரண்டு தண்ணிக்கு பேரும் தான் நான் சொன்னது சூரியன் சந்திரன் இல்லையா, அப்பா அம்மா. இந்த ரெண்டு பாடத்தையும் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம இணைக்கும் பொழுது அது காடி நீர்னு சொல்லலாம். ஆனால் காடி அது அல்ல. என்ன, அது முப்புவின் மூலப்புலியாக மாறும். அப்ப முப்புவின் மூலப்புலியாக மாறுது. அந்த மருந்தை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற ஞானம் மறைந்து கிடைக்கிறது. ஏன்னா ஞானம்னா வெளியில இருக்கிறது இல்லை, மறைந்து இருக்கிறது தான் ஞானம்.
அப்ப இந்த பொருளுக்கு ஞானப்பழம் என்று பெயர். மறைந்து இருக்கிறதுனால ஞானப்பழம். இந்த பொருளை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா, நம்ம அந்த வழிமுறைகளை சொல்லிக்கிறாங்க. எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற வழிமுறை சொல்லிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா, நமக்கு உள்ள இருக்க ஞானத்த எப்படி வெளிய வரும், எப்படி நம்மளுக்கு தோன்றும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வணக்கம்.